ஆண்டவரும் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் மீண்டுமாய் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். தேவனுடைய பெரிதான கிருபையால் நித்திய ஜீவன் என்ற இன்னொரு பகுதியில் உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். தொடர்ந்து நித்தியத்தை குறித்து பேசுவதும் நித்தியத்தை குறித்து வேதத்தை ஆராய்வதும் எவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்கிறது என்பதை நான் தனிப்பட்ட வாழ்க்கையில் உணர்ந்திருக்கிறேன். அதேதான் உங்களுக்கும் ஆண்டவர் செய்வார் என்பதை நான் எதிர்பார்க்கிறேன். இதை பார்க்கிற நீங்களும் தேவனோடு கூட இணைந்து வாழுங்கள். தீமையான வழிகளை விட்டு விலகுங்கள். நன்மையான பாதைகளில் முன்னேறுவதற்கு உங்களை ஒப்புக் கொடுங்கள். ரொம்ப கடைசியான காலங்களுக்குள்ளே நாம் பிரவேசித்துக் கொண்டிருக்கிறோம். எல்லாம் நிறைவேற வேண்டிய காலங்கள் எல்லாம் நம்முடைய காலங்களில் நிறைவேறி வருகிறது. 2025 இறுதி வர 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 நிறைய சம்பவங்கள் நிறைவேறி வருகிறத நாம் பார்க்கிறோம். அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் தேவனுடைய வசனத்தோடு கூட நாம் இணைந்து வாழ்வோமானால் நிச்சயமாய் ஆண்டவர் தம்முடைய பிரசன்னத்தையும் மகிமையையும் நம்முடைய வாழ்க்கையில விளங்க பண்ணி அற்புதமாய் நடத்துவதற்கு தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார். போன பகுதிகளிலே பிஷப் ரெவரண்ட் பென்னி ஏசாயா அவங்க நிறைய காரியத்தை நமக்கு வேத வசனத்தின் ஆதாரத்தோடு கூட நமக்கு பேசினதை நாம் அறிந்திருக்கிறோம். அதிலையும் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின 2வது நிருபத்தின் 4ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அநேக காரியங்கள், கடைசி நாட்களை குறித்து ஜனங்கள் எப்படி இருப்பாங்க, அவங்க இருதயம் எப்படி இருக்கும், அந்த இடத்துல தீமோத்தி என்ன செய்ய வேண்டும், அவருக்கு என்ன ஆக போகிறது, எல்லாவற்றையும் அந்த பகுதிகளிலே அவர் தெரியப்படுத்தினதை போன பகுதியில் நாம் பார்த்திருக்கிறோம். போன பகுதியை பார்க்காதவர்கள் நீங்கள் போன பகுதியை நீங்கள் பார்ப்பீர்கள், அதுவும் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. எனவே தொடர்ந்து இந்த பகுதிகளிலும் நித்தியத்தை குறித்து இன்னும் அநேக வசனங்களை நாம் ஆராயப் போகிறோம். காரணம், இந்த உலக வாழ்க்கை நமக்கு தற்காலிகமானது. ஏன் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, புதிய நபர்கள் பார்ப்பார்கள், அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். காரணம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும்? இந்த உலக வாழ்க்கை தற்காலிகமானது, இது முடிந்து போகக்கூடிய ஒன்று. அதுதான் நித்திய வாழ்க்கை. அது நித்தியமாய், அங்கே மரணம் இல்லை, அதுக்கு தொடர்ச்சியாக நாம் நித்திய காலமாய் வாழப்போகிறோம். அந்த நித்திய வாழ்க்கை நித்திய ஜீவனை அடைய வேண்டுமானால் இயேசு போதித்திருக்கிற போதனைகளை கை கொண்டு நாம் நடக்க வேண்டும். அப்படி நடக்கும்போது தான் அந்த நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்போம். அப்படி நடக்காத பட்சத்தில் நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டு நியாய தீர்ப்பு அடைவோம், அக்கினி கடலிலே தள்ளப்படுவோம் என்பதை தான் வேதத்தில் ரொம்ப தெளிவாய் ஆண்டவர் பல ஓமைகளாலும் அவர் போதித்திருக்கிறார். நிருபங்களில் நீங்கள் பார்க்கும்போது அது பேதுரு ஆகட்டும், அப்போஸ்தலனாகிய பவுல் ஆகட்டும், இல்லை யோவான் ஆகட்டும், இல்லை யாக்கோபு ஆகட்டும், இவர்கள் எல்லாமே ரொம்ப தெளிவாய் துல்லியமாய் அநேக காரியங்களை பேசியிருக்கிறார்கள். அதிலையும் பழைய ஏற்பாட்டு காலத்திலிருந்து ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரை நித்தியத்தை குறித்து தான் பேசப்பட்டிருக்கிறது என்பதை நான் தெரிந்து கொள்ளும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஆனால் அந்த கோணத்தில் வாசிக்க நிறைய புதையல்களை ஆண்டவர் வெளியே கொண்டு வருகிறார், ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார். ஆகையால் தான் இரவும் பகலும் இந்த வசனத்தில் தியானமா இருக்கிற மனிதன் பாக்கியவான் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப தொடர்ந்து வசனத்தை வாசிக்க உண்மையாகவே ஆண்டவர் தம்முடைய மகிமையின் பிரசனத்தை விளங்க பண்ணி அற்புதமான விதத்தில் நம்மை வழிநடத்துவதற்கு அவரே உண்மை உள்ள தேவனா இருக்கிறார். இந்த நிகழ்ச்சியிலும் நம்ம மத்தியில பிஷப் ரெவரண்ட் பென்னி ஏசாயா இருக்கிறாங்க. அவங்க அன்போடு கூட நாங்கள் வாழ்த்தி வர வைக்கின்றோம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். தொடர்ந்து அநேக வசனங்களை தியானிப்பதற்கு ஆண்டவர் கிருபை தருகிறபடியால் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அதே நேரத்தில் போன பகுதிகளிலே அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின நிருபத்தில் 4ஆம் அதிகாரத்தில் தொடர்ந்து சில காரியங்களை நாம் பார்த்தோம். அந்த காரியங்களும் ரொம்ப பிரயோஜனமா இருந்துச்சு. எல்லாமே கடைசி நாட்களை குறித்து தான் பேசப்படுகிறது. அவர் 3ஆம் அதிகாரத்தில் பேசியிருந்தாலும் 4ஆம் அதிகாரத்தில் பேசியிருக்கிற காரியங்கள் எல்லாம் நாம் எப்படி நடக்கணும், என்ன நடக்க போகிறது, இது எப்போ நடக்கும் என்பதெல்லாம் ரொம்ப துல்லியமாய் அநேக காரியங்களை அவர் எழுதியிருக்கிறார். அப்ப நிறைய வசனத்தின் ஆதரவோடு கூட பேசும்போது அது அவர்களுக்கும் பிரயோஜனமா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் பாஸ்டர். இந்த பகுதியிலும் நாம் அவர்களுக்கு என்ன சொல்ல போகிறோம் என்பதற்காக நாம் காத்திருக்கிறோம். ஆகியால் நீங்க தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வீர்கள், எங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். கடைசி நாட்களில் நடக்கிறதான சம்பவங்களை குறித்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். மத்தேயு 24வது அதிகாரத்துல ஒரு கேள்வி எழுப்பப்படுகிறது. இவைகள் எப்போது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். அப்போ இங்கே வசனத்துல பார்க்கும்போது உடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும், அப்போ உலகத்தின் முடிவுக்கும் அவருடைய வருகைக்கும் சம்பந்தம் நிச்சயமாய் உண்டு. அப்போ உடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் என்னையா அடையாளம் எங்களுக்கு சொல்லும் அப்படின்னு கேட்கும்போது, இப்ப நாம பார்த்தோம் கடைசி நாட்களில். அப்போ இந்த கடைசி நாட்களில பார்க்கும்போது என்ன நடக்கும் என்பதை குறித்து நிறைய வசனங்கள் இருந்தாலும் 11வது வசனம் பாருங்க,
அநேக கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். இரண்டாவது, அக்கிரமம் மிகுதியானதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு வசனம் இருக்கு. இது எப்போ நடக்கும் கேட்டா, அவருடைய வருகைக்கு முன்பாக கடைசி நாட்களில் நடக்கும் என்பதை ஆண்டவராக இயேசுவே இங்கே சொல்லுகிறார். என்னன்னு கேட்டா, அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். அப்போ இந்த கள்ள தீர்க்கதரிசிகளை குறித்து நாம சுவிசேஷ பகுதிகளிலும் இன்னும் பல நிகழ்ச்சிகளிலும் நிறைய பார்த்திருக்கோம். ஆனா அடுத்து பார்த்தீங்கன்னா, அக்கிரமம் மிகுதி ஆகிறதுனாலே அநேகருடைய அன்பு தணிந்து போகும், முடிவு பரியந்த நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான். இங்க நமக்கு ஒரு எச்சரிப்பின் வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. என்னன்னு கேட்டா, நிலைத்திருக்க வேண்டும். அதான் ஏன்னு கேட்டா, அதாவது நாம நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லும்போது எதுல நாம நிலைச்சிருக்கணும் அப்படின்றது நமக்கு ஒரு கேள்விக்குறி வரும். ஆகவே நாம வேதத்துல ஒரு பகுதியை பார்க்கிறோம். அது என்னன்னு கேட்டா, 2வது நிருபம், யோவானுக்கு எழுதின தப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின 2வது நிருபத்தை எடுத்துக்கொள்ளலாம். அந்த 2வது நிருபத்துல 9வது வசனத்தை பாருங்களேன். கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல், இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குது? முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கணும். அப்போ எதுல நிலைச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தா, கிறிஸ்துவின் உபதேசத்துல நிலைத்திருக்கணும். அங்க என்ன சொல்லிருக்கு? கிறிஸ்துவின் உபதேசத்துல நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல. அப்போ எதில் தான் நிலைச்சிருக்கணும்? கிறிஸ்துவின் உபதேசத்துல. நிலைச்சில் நிக்கலன்னா தேவனை உடையவன் அல்ல. அதான் வந்து பஸ்டர் அந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது, அந்த மத்திய 28ஆம் அதிகாரம் கடைசியில சொல்லும் போது அவர் என்ன சொல்றாரு? வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் உலகம் எங்கும் கடந்து போய் நான் உங்களுக்கு போதித்தை அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள், அவர்கள் கை கொள்ளும்படி சொல்லுங்கள். பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்து சகலத்தையும் கை கொள்ளும்படி சொல்லுங்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணி, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட. அப்ப அந்த உபதேசத்துல நினைச்சு, ஆமா, இங்க அந்த உபதேசம் என்பது நமக்கு சுவிசேஷ புத்தகங்களிலே ரொம்ப தெளிவா எழுதப்பட்டிருக்கு. அதுலயும் பர்டிகுலரா மத்தேயு ரொம்ப அழகாத 5, 6, 7ஆம் அதிகாரத்துல அவர் ரொம்ப தெளிவா எழுதுகிறார். அவர் மலையில் பேசப்பட்ட அந்த பிரசங்கம், அதுல வந்து உலகத்தில் உள்ள நிறைய தலைவர்கள் ஒருவேளை மெச்சுக்கொண்டு இருந்தாலும் அதன்படி நடந்தார்களா என்பது நமக்கு தெரியாது. ஆனால் அந்த பகுதியில் எழுதப்பட்டிருக்கிறபடி நாம் நடக்க ஆரம்பிச்சிட்டோம்னா தேவன் நிச்சயமா பெரிய காரியங்கள் செய்யறாரு. அப்போ உபதேசத்தை நிறைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல, கிறிஸ்துவின் உபதேசத்துல நிலைத்திருக்கிறவனோ. எப்படி இருக்கணுமா? நிலைச்சிருக்கணும். நிலைத்திருக்கிறவனோ பிதாவையும் குமாரனையும் உடையவனா இருக்கிறான். அப்போ இந்த உபதேசத்தை ஒருத்தர் கொண்டு வராருன்னு வைங்க. அடுத்த வசனத்தை பாருங்க. ஒருவன் உங்களிடத்தில் வந்து இந்த உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால், யாருடைய உபதேசங்க? கிறிஸ்துவனுடைய உபதேசத்தை. இப்போ நீங்க சொன்ன மாதிரி மத்திய 28ல சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? இந்த உபதேசத்தை என்ன பண்ணும்? கை கொள்ளும்படி அவர்களுக்கு போதிங்கன்னு இருக்கு. அப்போ அந்த கிறிஸ்துவின் உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால் அவனை உங்கள் வீட்டிலே ஏற்றுக்கொள்ளாமலும் அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாமலும் இருங்கள். சுருக்கமா நம்ம தமிழ்ல சொல்லணும்னா, ஸ்தோத்திரம் பண்ணாதீங்க, வீட்லயும் சேர்க்காதீங்க, வீட்டு வாசப்படியில சேர்க்காதீங்க, அவனுக்கு ஸ்தோத்திரமும் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னு கேட்டா, அவன் வேற உபதேசத்தை கொண்டு வரான். ஏன்? அது மட்டுமல்ல, அப்படிக்கு நம்ம ஏற்கனவே பார்த்தோம், கள்ள உபதேசங்கள், கள்ள போதனைகள், கிறிஸ்துவை குறித்து இல்லாம வேற சுய உபதேசங்கள், அதே நேரத்துல தங்கள் இருதயத்துக்கு ஏற்ற போதகர்களை அவர்கள் நியமித்துக் கொள்ளும் போது அந்த போதகர்கள் என்ன செய்வாங்க? கிறிஸ்துவின் உபதேசத்தை சொல்லாம அவங்களுடைய இருதயத்துக்கு ஏற்ற போதனையை தான் சொல்லுவாங்க. அதனால இங்க வசனம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, இந்த உபதேசத்தை கொண்டு வராதிருந்தால், இந்த கிறிஸ்துவின் சத்தியத்தை ஒருத்தர் கொண்டு வரலனாக்கா அவனை உங்கள் வீட்டில ஏற்றுக்கொள்ளாமலும் வீட்டு வாசற்படியில சேர்க்காத, அவனுக்கு ஸ்தோத்திரமும் சொல்லாது. அப்போ கடைசி காலத்துல பார்க்கும்போது துருபதேசத்தை செய்வார்கள் அப்படின்னு வசனம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, படிக்கும் இந்த கடைசி நாட்களில வேற எப்படி இருப்பாங்க அப்படின்றத குறித்து நாம வசனத்துல வாசிக்கும் போது அங்கே வேறு சில சம்பவங்களை கூட நாம் வாசிக்க போகிறோம். 1 யோவான் 4ஆம் அதிகாரத்துல 1 முதல் 3 வசனங்க.
பிரியமானவளே, உலகத்திலே அநேக கள்ளத்தீர்க்கதரிசிகள் தோன்றி இருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்து அறியுங்கள். யார் பிரசங்கம் பண்ணாலும் சரி, யார் போதனை பண்ணாலும் சரி, நீங்க என்ன பண்ணும்? சோதித்து பார்க்க வேண்டும். இதை சொல்லிட்டு இருக்கும்போதே எனக்கு ஒரு ஞாபகம் வருது. என்னுடைய சபையில், குறிப்பாய் நான் ஆராதனை நடத்துகிற சபையில் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஊழியக்காரர் வந்தார். அந்த ஊழியக்காரர் நம்முடைய பிரான்ச் சர்ச்சில் இருக்க ஊழியக்காரர் கூட்டிகிட்டு வந்தார். அவர் நல்லா பிரசங்கம் பண்ணுவார், நீங்கள் அவருக்கு கொஞ்சம் இடம் கொடுங்க, சத்தியத்தை சொல்லட்டும். சரி, ஒரு மாற்றம் இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு பிரசங்கத்தை அவருக்கு கொடுத்தேன். அவர் ஆராதனை நேரத்தில் பிரசங்கத்தை ஆரம்பித்தார். அவர் அந்த பிரசங்கம் என்னன்னு கேட்டால் தலைப்பு ரதங்கள் அப்படின்ட்டு ஒரு செய்தி. அந்த ரதங்கள் என்ற செய்தியை கொடுக்கும்போது ரட்சிப்பின் ரதம் அப்படின்ட்டு பண்ணார். அது கொஞ்சம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியமாக இருந்தது. ரெண்டாவது ஞான ஸ்நானத்தின் ரதம் அப்படின்னார். எனக்கு இது என்ன அது புது பிரதேசமாக இருக்கே, ஞான ஸ்நானத்தின் ரதம் அப்படின்றாரு அப்படின்னு சொல்லிட்டு எதை ஒப்பிடுறாருன்னு சொன்னால், பார்வோனுடைய சேனை வந்தது பாருங்க, அது செங்கடல மூழ்கி போச்சு பாருங்க. இதை ஞான ஸ்நானத்தின் ரதத்துக்கு ஒப்பிட்டு சொல்லிட்டார். எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. என்ன தேவையில்லாம வார்த்தையை பேசுறாரு. ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? ரதத்தையே என்ன பண்ணிட்டாரு? அழிச்சிட்டாரு. ரதத்துல வந்தவங்களே என்ன பண்ணிட்டாரு? இதை கொண்டு போயிட்டு என்ன பண்றாரு? ஞான ஸ்நானத்துக்கு ஒப்பிட்டு சொல்றாரு. இன்னைக்கு எதை எப்படி ஒப்பிட்டு சொல்லணும்ட்டு தெரியாத படிக்கு ஏதோ ஒண்ணு மனசுல வந்தது அப்படியே வாயில் என்ன பண்ணிடுறது, பேசுறது. அது கர்த்தரால் வந்ததுன்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஆனா ஆராதனை முடிஞ்ச உடனே அவர் ஒரு பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஜனங்க பாஸ்டர் இவர் என்ன இப்படி தப்பா சொல்லிட்டாரு. அப்ப என்ன அர்த்தம்? ஜனங்களுக்கு புரியுது, ஆனா போதிச்சவருக்கு புரியல. அப்போ நாம என்ன பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, ஒரு கள்ள உபதேசம் போல ஏதோ தன்னுடைய மனசுக்கு வந்ததை என்ன பண்றாங்க, பேசிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களை நித்தியத்துக்குள்ள நடத்த முடியுங்களா? முடியவே முடியாது. ஆனா இன்றைக்கு பார்க்கும்போது, இங்க வசனத்துல வாசிக்கும் போது அதாவது அவங்க எந்த ஆவியை உடையவர்களா இருக்காங்க? ஆமென். அப்போ தேவ ஆவியை நீங்கள் எதினாலே அறியலாம் என்றால், மாம்சத்தில் வந்த இயேசுவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. அப்போ தன்னை பற்றி தான் அநேக நேரங்கள் என்ன பண்ணுவாங்க, பெருமையா பேசிக்குவாங்க. தன்னுடைய ஊழியத்தை பற்றி பெருமையா பேசுவாங்க. இன்றைக்கு அநேக தேவ செய்தி, சிலருடைய செய்தியை நான் கேட்கும்போது, 1 மணி நேரம் பிரசங்கம் பண்றாங்கனாக்கா அவங்களுடைய பெருமையும் இல்லை வேற ஏதாவது இல்லஸ்ட்ரேஷன் குறிப்புகளையும் சொல்றதே 3/4 மணி நேரம் போயிடும். அந்த 1/4 மணி நேரம் தான் ஏதோ ஒரு வசனம் இருக்கும். ஏன்னு கேட்டா அதை மிகைப்படுத்தி போதிக்கிறாங்களே ஒழிய, ஒருவேளை சிரிக்கிற மாதிரி இருக்கலாம், அல்லது வேற ஏதாவது அவங்கள உற்சாகப்படுத்துற மாதிரி கூட கிடையாது. பெருமை நாவி உள்ள வந்துடுது. ஒரு குறிப்பிட்ட ஒரு நபர் பேசுறாரு. என்னன்னு கேட்டா, எங்க பையன் ஊட்டிக்கு போகலாம் அப்படின்ட்டு அவனோட கூட பேசிட்டு இருக்கும்போது என் பையன் சொல்லிட்டான், ஹெலிகாப்டர் வாங்குறவரில் நம்ம ஊட்டிக்கு போக வேண்டாம். என்னக்கா, புது வண்டி வாங்குறதுக்கு அவங்களுக்கு பணம் இல்லை, ஆனா பெருமையா பேசுறாரு. என்கிட்ட என்னன்னு கேட்டேன். என் பையன் சொன்னான், ஹெலிகாப்டர் இல்லாம நம்ம ஊட்டிக்கு போகணும். கடைசி வரலாம் அவங்க ஊட்டிக்கே போகல, அந்த மனுஷன் செத்து போயிட்டாரு. ஏன் இதை சொல்றேன் அப்படின்னு சொன்னா, சில நேரத்துல மிஞ்சின நீதிமான போல தேவையில்லாத வார்த்தை என்ன பண்றது, பேசுறது. இப்படியாய் காணப்படும் போது, மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானது அல்ல. அப்போ நாம அறிக்கை பண்ணணும். அது மட்டுமல்லாபடிக்கு, வரும் என்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துடைய ஆவி இதுவே. அப்போ இது இப்பொழுது உலகத்தில் இருக்கிறது. அப்போ அந்தி கிறிஸ்துவின் ஆவி இன்றைக்கு உலகத்தில் இருக்கான். அதனாலதான் என்ன பண்ற, இங்க சொல்லப்பட்டிருக்கிறது என்னன்னு கேட்டா, ஆவி என்ன பண்ணுங்க, நீங்கள் எல்லா ஆவியையும் நம்பாமல். அப்போ பேசுகிற ஒவ்வொருத்தர் மேல நமக்கு ஒரு கண்ணு இருக்கணும். கண்டிப்பா எல்லா ஆவியும் நம்பால். வசனத்துல அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்து அறியுங்கள். இன்றைக்கு அநேகர் என்ன பண்றாங்க, எனக்கு சாதகமா பேசினா ரொம்ப நல்ல பாஸ்டர் அப்படின்னு, இல்லை அப்படின்னு சொன்னா அது சரியில்லை, எடுத்த உடனே சரியில்லை. இப்போ வசனம் சொல்லுது, கடைசி நாட்களிலே
அந்தி கிறிஸ்துக்கள் உண்டாகுவார்கள் என்று அறிந்து ஆவியை நீங்க சோதித்து பாருங்க. அதே நேரத்துல என் மாம்சத்தில் வந்த இயேசுவை அறிக்கை பண்ணுகிற ஆவிதான் தேவனால் உண்டானது. அப்போ அறிக்கை பண்ணாதவை தேவனால் உண்டானவைகள். இந்த கடைசி காலத்துல நாம் சோதித்து அறிய வேண்டும் என்று வசனத்துல நாம் வாசிக்கிறோம். அதே போல 2ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை பாருங்க. பிள்ளைகளே, இது கடைசி காலமா இருக்குது. அந்தி கிறிஸ்து வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுதும் அநேக அந்தி கிறிஸ்துக்கள் இருக்கிறார்கள். அதனால் இது கடைசி காலம் என்று அறிகிறோம். இந்த கடைசி காலம்ன்றதுக்கு என்னையா அடையாளம்னு கேட்டா, ஊழியக்காரனை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்றது தான் இதனுடைய அடையாளம். ஏன்னு கேட்டா, அவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, சுய இச்சையினால பேசுறாங்க, தன்னுடைய சுய அறிவினால பேசுறாங்க. ஆனா நாம உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சபை என்று சொல்லுகிற அந்த இடம் எப்பேற்பட்ட இடம் என்று சொன்னால், அது ஞானத்தின் பிறப்பிடம் அப்படின்னு பல முறை நான் சொல்லியிருக்கேன். சரி, சபை என்பது என்ன வெளிப்படுத்துறது கிடையாது. எனக்கு ஆண்டவர் அற்புதங்களை செய்ததை நான் சொன்னேனாக்கா சாட்சியா சொல்லாம ஒழிய இதையே நான் பெருமையா என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. அங்க அந்த சபையிலே ஜனங்கள் வருகிறார்கள் என்று சொன்னால் என் சுயத்தை வெளிப்படுத்தாமல் என் ஆண்டவராக இயேசு மட்டும்தான் வெளிப்படுத்தணும். ஏன்னு கேட்டா, நாம வாசிக்கிறோம் எபேசியர் 3வது அதிகாரம் 10வது வசனத்துல பல முறை இதை நான் சொல்லியிருக்கிறேன். எபேசியர் 3வது அதிகாரம் 10வது வசனம், உன்னதங்களில் உள்ள துரைத்தனத்திற்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமா இப்போது தெரிய வரும் பொருட்டாக. இப்போ அவருடைய அனந்த ஞானம் எங்கிருந்து வருதுங்களா? To the intent that now the manifold wisdom of God might be made known to the church, to the principalities and power in the heavenly places. ஆமென். அப்ப எங்கிருந்து வருதுங்களா? பரலோகத்திலிருந்து. பரலோகத்திலிருந்து எங்க வருதுங்க? எந்த இடத்துக்கு வருதுங்க? சபைக்குள்ள. சபை, சர்ச் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா? அப்போ உன்னத சபைகளுக்குள்ள, ஆமா, சபைகளுக்குள்ள அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்போது தெரிய வரும். அப்படி நம்ம ஒரு காரியத்தை பார்க்கும் போது நாமே அந்த தேவனுடைய ஆலயமா இருக்கு. ஆமா, நாமே அந்த தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். அப்ப பரலோகத்தில் இருக்கிற காரியங்கள் நமக்குள் வந்து வெளிப்படக்கூடாது. அப்போ அதுக்கு நாம தகுதியா இருக்கிறோமா? ஆமா, அதாங்க ரொம்ப முக்கியம். நீங்க சொன்ன மாதிரி நீங்களே அந்த ஆலயம். அப்போ அவருடைய அனந்த ஞானத்தை சபை என்று சொல்லுகிற நமக்குள்ளிருந்து அது என்ன பண்ணுதான், வெளிப்படுகிறது. அப்போ நான் விசுவாசிக்கிறேன், நான் எதிரில் ஒரு நபர் இருக்கிறார், யாரையோ ஒருத்தரை நான் சந்திக்கிறேன், அவர் ஏதோ தன்னுடைய கஷ்டங்களை தன் பிரச்சனைகளை என்கிட்ட சொல்றாங்கனாக்கா அவங்களுக்கு ஒரு வெளிப்பாடு அல்லது நான் அவங்க கிட்ட பேசும்போது நாம் பேச வேண்டிய அந்த அனந்த ஞானத்தை ஆண்டவர் என்ன பண்றாரு, பரலோகத்திலிருந்து என் வழியாய் அவர்களுக்கு போதிக்கிறார். அதான் அதனுடைய அர்த்தமா காணப்படுது. அப்போ என்ன அர்த்தம், அவருடைய அனந்த ஞானம் வெளிப்படுகிற ஒரு இடமாய் நம்முடைய இருதயம் காணப்படுகிறது. அப்போ நம்முடைய பார்வையா இருக்கட்டும், நம்முடைய வார்த்தையா இருக்கட்டும், நம்முடைய செயலா இருக்கட்டும், அது என்னவா இருக்கணும்னு கேட்டா என் மூலமா கர்த்தருடைய அனந்த ஞானம் என்ன பண்ணுது, வெளிப்படுது. அப்போ அந்த அனந்த ஞானத்தை எனக்கு முன் இருக்கிற, என்னோடு கூட இருக்கிற, என்னை சுற்றி இருக்கிறவர்களுக்கு அதை காட்டணும், வெளிப்படுத்தணும் என்ற ஒரு உணர்வு ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் அவசியம் தேவைப்படுகிறது. ஆனா இன்னைக்கு அநேகர் என்ன பண்றாங்க, வசனம் சொல்லுது, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடு கர்த்தரிடத்தில் நம்பிக்கையா இருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அவரை நினைத்துக்கொள், உன் சுய புத்தியில சாயாத அவரை நினைத்துக்கொள், அப்போது அவர் உன் பாதையை செவைப்படுத்துவார். உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு அப்படின்ட்டு நீதிமொழிகள் 3வது அதிகாரத்துல வாசிக்கிறது போல நம்முடைய சுய புத்தியின் மேல சாயாம அவருடைய அனந்த ஞானம் இப்போது நம்முடைய மூலமா வெளிப்படுகிற. அதாவது அந்த 10ஆம் வசனம் 11ஆம் வசனத்துக்கு வந்தோம்னா, according to the eternal purpose, amen, which he accomplished in Christ Jesus our Lord. amen. அப்போ அந்த நித்தியத்துக்கான காரியத்தை கிறிஸ்து இயேசுவின் மூலியமாய் நமக்கு இந்த பூமியில அவர் எல்லாவற்றையும் முடித்திருக்கிறார் என்பதை வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறார். பாத்தீங்களா? அப்போ நித்தியத்துக்கு ஏற்றது தான் அது. ஆமா, அப்ப நித்தியத்துக்காக போகணும் தான் அனந்த ஞானம் கூட சபைகள் மூலியமா உலகத்தில் வெளிப்படுகிறது, சபையாக நம் மூலியமாய் வெளிப்படுகிறது. அப்போ 2 காரியத்தை பார்க்கிறோம். ஒன்று, சபை என்று சொல்லுகிற சர்ச்,
சபை என்று சொல்லுகிற நம்முடைய இருதயம். இறுதி. அப்போ இதன் மூலமா கர்த்தன், அப்போ நித்தியம் ஒரு மனுஷன் நித்தியத்திற்குள் போகணும் அப்படின்னு சொன்னா யாரை பயன்படுத்துறாருங்க? எவ்வளவு பெரிய ரகசியம் பாருங்க. கண்டிப்பா நம்ம பயன்படுத்துறாரு. ஒரு மனுஷன் நித்தியத்துக்குள்ள போகணும் அப்படின்னு சொன்னா நம் மூலமாய் அவருடைய அனந்த ஞானத்தை கொடுத்து மற்றவரிடத்திலே பேசும்படியா, மற்றவரிடத்திலே அந்த சத்தியத்தை சொல்லும்படியான கிருபைகளை நமக்கு கொடுத்து அவங்க என்ன பண்ணுமா, நித்தியத்துக்குள்ள போகிறதுக்காக தான் அவருடைய அனந்த ஞானத்தை நமக்கு போதிக்கிறார். அப்போ அது ஒரு பெரிய சத்தியமா இருக்கு. இன்றைக்கு அது அநேகர் என்ன செய்யறதில்ல, உணராம சுய புத்தி மேல சாஞ்சிடறாங்க. கண்டிப்பா நான் இதை செய்தா அது எப்படி இருக்கும், அப்படி இருக்கும் அப்படின்ட்டு சுய புத்தியில சாஞ்சி தங்கள் வேலைகளை செய்கிறதுனால தான் தோல்வி. அநேக நேரங்களில் பாருங்க, மீட்டிங் நடத்துறாங்க, கன்வென்ஷன் நடத்துறாங்க, அல்லது வாலிபர் கூட்டம் நடத்துறாங்க. இப்படி செய்தா இவ்வளவு ஆத்துமாக்கள் தொடப்படுவாங்க அப்படின்னு தான் நினைக்கிறாங்களே, அது தேவனுடைய திட்டமா? திட்டத்தின்படி நம்ம செய்யறோமா? இப்போ இந்த உலகத்தில் இருக்கிற ஊழியங்கள் எல்லாமே தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்வதற்கு தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். சுயதனமாய் செய்வதற்காக அல்ல. நமக்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படியே செய்து முன்னேறி கடந்து போகணும். அப்படி செய்து முன்னேறி கடந்து போகணும்னா நம்ம செவிகள் எப்போதும் அவருடைய சத்தத்துக்கு திறந்திருக்க வேண்டும். அப்போ நம்ம அங்க கேட்டு கேட்டு தான் ஒவ்வொரு காரியத்தையும் செய்ய முடியும், தவிர நம்ம சொந்த இஷ்டமா உலகத்தில் செய்யவே முடியாது. இப்போ சாமுவேல் அதுக்கு ஒரு சாட்சியா. நம்ம ஒரு நிகழ்ச்சியில பேசணும். சாமுவேல் போயிட்டு இப்போ தாவீதுடைய வீட்டில் உட்காந்துட்டு இருக்காரு. அவருடைய தகப்பன் இருக்காரு, அவருடைய சகோதரர்கள் எல்லாம் இருக்காங்க. இப்போ சாமுவேல் அமைதியா உட்காந்துட்டு இருக்காரு. அங்கிருந்து சத்தம் யாருக்கு வருதுங்க? சாமுவேலுக்கு வருது. மொத பையன் வரான். ஆண்டவர் சொல்ற இவன் இல்லை. அந்த இது பாருங்க, அந்த கனெக்டிவிட்டி. ஆமா, அதுதான் சொல்றேன், ஒவ்வொருத்தருக்கும் அந்த கனெக்டிவிட்டி இருக்கணும். அந்த கனெக்டிவிட்டியும் அந்த ரெண்டு பேரும் அந்த பேச்சுகள் பரிமாறுகிறதையும் எப்படி இருக்கு பாருங்க. எப்பவுமே நம்ம அந்த கனெக்டிவிட்டியில இருக்கணும்னு சொல்றேன். ஏன்னா இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, ஜபங்கள் கூட, இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஜபம் கூட எனக்கு ஒரு ஜப நேரத்தை நான் வச்சிருக்கிறேன்றாங்க. எனக்கு அப்படி இல்லை, எனக்கு எல்லாமே ஜப நேரம். ஐ ஆல்வேஸ் கீப் ப்ரேயிங். இப்போ நான் எங்கே போனாலும் சரி, வாகனத்தை ஓட்டினாலும் சரி, மீதி காரியத்தை செஞ்சாலும் சரி, என் இருதயம் தேவனோடு கூட இணைக்கப்படுது. ஏன்னா என்னோட பர்பஸ் என்ன அப்படின்னா, இந்த செய்திகள் பேசும்போது இதில் உள்ள வார்த்தைகளை தேவன் வெளிப்படுகிறார், ஆவியானவர் போதிக்கிறார். அப்ப மீதியான நேரங்கள் எல்லாம் என்ன அவர் உருவாக்கின பர்பஸ் என்னன்னா, இவர்கள் என் துதியை சொல்லுவார்கள். அப்போ நாம் துதித்து கொண்டே இருக்கதான் தேவன் உதவி செய்கிறார். அப்போ அப்படி துதித்து கொண்டே இருக்கும் போது, ஆண்டவரோட கனெக்டிவிட்டிலே இருக்கும் போது, அந்த குறிப்பிட்ட இடத்துல நாம் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எங்க நிக்கணும், எங்க நிக்க கூடாது, எங்க பேசணும், எங்க பேசக்கூடாது, அந்த அறிவுறுத்துதல் வந்து கொண்டே இருக்குது. அப்ப அதன் பிரகாரமே நடக்கும் போது தேவன் ஜெயம் கொடுக்கறத பார்க்கணும். அவ சில இடங்கள் எல்லாம் போகும்போது உடனே அவங்க யாரும் தெரியாதவங்களா இருந்தா கூட உடனே அந்த காரியங்கள் எனக்கு வாய்க்கும். அப்ப என்ன சொல்லுவாங்க, டேடி வந்துட்டார் தான் இதை அவங்க செய்யறாங்க, நாங்க போன செய்ய மாட்டேன்றாங்கன்னா அது எனக்குள்ள இருக்கிறது இல்ல, அது பரம டேடி நமக்குள்ள இருக்கிறது. அந்த தயவை தேவன் கட்டளை இடுகிறார், அந்த தயவை தேவன் கட்டளை இடுகிறார். அப்ப இந்த இடத்துல ரொம்ப தெளிவா எழுதப்பட்டிருக்குது அது குறித்து, அந்த நித்தியத்தை குறித்து கிறிஸ்து இயேசுக்குள்ளாக அவைகள் நமக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்பதாய் சொல்லப்பட்டிருக்கு. 12ஆம் வசனத்தையும் வாசித்தோம்னாக்கா, in whom we have boldness and access with confident through faith in him என்று சொல்லப்பட்டிருக்கு. தைரியமும் திட நம்பிக்கையோட தேவனிடத்தில் சேரும் ஸ்லாக்கியமும் உண்டாயிருக்கிறது. அப்போ நாம பேசிக்கொண்ட பிரகாரமா சாமுவேலோடு கூட தேவன் பேசிட்டு இவன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மனிதனும் முகத்தை பார்க்கான், தேவனும் இருதயத்தை பார்க்க. கடைசியில உன் பிள்ளைங்க இவ்வளவுதானா, இன்னும் ஒருத்தருக்கா, போய் கூட்டிட்டு வாங்க. அவன் வந்த உடனே பாருங்க, உட்கார்ந்துட்டு இருந்த சாமுவேல் என்ன பண்றாரு, அந்த வசனம் பாருங்க. அது இன்னொன்னு என்னன்னா பாஸ்டர், அவன் வர வைக்கும் நான் இங்க சாப்பிட மாட்டோம்னு சொல்லிடுறேன். ஆமா, இவங்க என்ன சொல்றாங்க, வனாந்திரத்துல கூட்டு வர, அதுக்குள்ளே நீங்க சாப்பிட்டுருங்கன்றாங்க. கர்த்தர் வேலை முடிக்கிறதுக்கு வைக்கும், அவர் என்ன ஆகாரம் வேண்டாம், அது எனக்கு வேண்டாம். அப்ப எது ரொம்ப முக்கியம்? தேவ சித்தம். தேவ சித்தம் தான் முக்கியம். பாருங்க, இங்க தாவீது உள்ள வந்த உடனே ஆண்டவர் சொல்றாரு, எழுந்துரு எழுந்துரு, இவன் தான். அப்போ அந்த தொடர்பு பாருங்க, அந்த அனந்த ஞானம், அந்த கிருபையை தேவன் அங்கிருந்து இந்த இருதயத்துல வச்சு இப்ப அங்க போகுது அந்த அபிஷேகத்தின் வல்லமை.
அவனை என்ன பண்றாருங்க, அபிஷேகம் பண்றாரு. அதாவது நீங்க சொல்லும் போது எழுந்துருன்னு சொல்றாருங்களா ஃபர்ஸ்ட். அவன் ஒரு ஆடு மேய்ப்பேன். ஆமா, அது மனுஷ பார்வைக்கு, ஆனா தேவ பார்வைக்கு அவன் அபிஷேகம் பண்ண. ஆமென். தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட. இன்னொன்னு பாருங்க, இவர் ஒரு தீர்க்கதரிசி. அவர் வந்த கோலத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆமா, ஒருவேளை வனாந்தரத்துல இருந்தவர், அழுக்கு உடை, அப்படிதான் இருந்தார் அவரு. ஆனா பாக்குறதுக்கு வந்து கொஞ்சம் அழகா இருந்தாலும் அவருடைய இதை விசாரிக்க வர்ணிக்கும் போது, அவர் தோற்றத்தை வர்ணிக்கும் போது அவர் வந்து எப்படி இருந்தார், சௌந்தர்யம் உள்ளவனா இருந்தா கூட ஆடு மேய்க்கக்கூடியவன் எப்படி இருந்திருப்பான், அந்த இடத்துல இருந்து எப்படி வந்திருப்பான். கண்டிப்பா அவ்வளவு தூரம் நடந்து வந்திருக்கிறது அந்த காலத்துல கண்டிப்பா வேர்வை சிந்தி அவன் வந்து அங்க நின்று இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட சூழ்நிலை எதுக்காக கூட்டிட்டு வராங்கன்றது அவனுக்கே தெரியாது, இவங்களுக்கும் தெரியாது. ஆனால் அவர் வந்து நின்ன பிறகு அவன் சரீரத்தை ஆண்டவர் பார்க்கல, இருதயத்தை பார்க்கிறாரு. சாமுவேலுக்கே நீங்க சொல்ற மாதிரி எழுந்து நில்லுன்றார். ஆமா, எழுந்துரு. தீர்க்கதரிசி ஆகிய சாமுவேல் எழுந்து நிற்கிறாரு. ஆமா, இப்போ பாருங்க, ஆண்டவர் காட்டி கொடுக்கிறார், இவன் தான் எழுந்துரு, இவன் தான். கரெக்டா அந்த தொடர்பு தேவனுக்கும் சாமுவேலுக்கும் இருக்கிற தொடர்பு, இதைதான் இந்த நாட்களில் தேவன் நம்மிடத்தில் எதிர்ப்பு. கண்டிப்பா, அப்சல்யூட்லி. அப்போ தேவன் சொல்றாரு, இதை போதி. தேவன் சொல்றாரு, நான் வரப்போறேன் சொல்லு. தேவன் சொல்றாரு, எக்காலம் தொனிக்க போகிறது, இதை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இன்றைக்கு அப்பேற்பட்ட சத்தத்தை தேவன் கொடுக்கிற அந்த சத்தத்தை ஜனங்களிடத்தில் நாம் சொல்லுகிறோமா என்பதுதான் ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்குது. ஏன்னு கேட்டா, நாட்கள் குறியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம் என்று பாடுகிறது போல கடைசி நாட்களுக்குள்ளே வந்திருக்கிறோம். இங்க நம்ம பார்க்கும்போது அநேக கடைசி நாட்களில் என்னென்ன நடக்கும் என்பதை குறித்து இன்னும் ஒரே ஒரு வசனத்தை வாசித்து இந்த நிகழ்ச்சி இதோடு கூட முடிக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். கொலோசியர் 2வது அதிகாரம் 8வது வசனத்தை பாருங்க. லௌகீக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். ஆமென். Beware of anyone cheat you through philosophy and empty deceitful, according to the tradition of men, according to the basic principle of the world, and not according to Christ. ஆமென். அப்போ லௌகீக ஞானம் இன்றைக்கு உலகத்துல பல இடங்கள்ல பார்க்கும்போது எந்த ஞானம் வெளிப்படுது? உலக ஞானம் தான் வெளிப்படுது உலகத்துல. ஆனா இங்க கிறிஸ்துவை சொல்லாம எந்த உலக ஞானமும் கிறிஸ்துவுக்குரியது அல்ல. அப்போ அந்த லௌகீக ஞானத்துல தான் ஊழியங்களும் போயிட்டு இருக்க ஒழிய, ஆமா, தேவ சித்தத்தினால இப்ப எல்லாம் டெக்னாலஜியோட இணைக்கப்பட்டாங்க, ஏஐயோட போயிட்டாங்க. ஆமா, அதே நேரத்துல பாத்தீங்கன்னா யூடியூபோட போயிட்டாங்க, ஃபேஸ்புக்கோட போயிட்டாங்க. இன்னைக்கு வந்து பலவிதமான உலகத்தில் கொடுக்கக்கூடிய பல செய்திகள் இதெல்லாம் வருது. அந்த செய்திகளை பார்த்துட்டு அதை அப்படியே கொண்டு வந்து பேசக்கூடிய எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. முன்னெல்லாம் வந்து யாருன்னா ஒரு ஊழியக்காரர்கிட்ட இருந்து பார்த்துட்டு வந்து பேசுவாங்க. அது கூட ஒரு அளவுக்கு பரவாயில்ல. ஏன்னா அவர் வந்து தேவனிடத்திலிருந்து வார்த்தை பெற்று அதை கொடுத்துருப்பாரு. அதை வந்து இவங்க மற்றவங்களுக்கு சொல்றது. ஆனால் இப்போ எல்லாம் யூடியூப்ல பார்த்துட்டு அதை கொண்டு வந்து பேசிட்டு நல்லா பேசுனாங்கன்ற பேரோடு கூட கடந்து போயிடுறாங்க. ஆனா அதெல்லாம் ஜனங்களுக்கு பிரயோஜனம் இருக்குதுன்னா கண்டிப்பா இல்லை. ஏன்னா ஒவ்வொரு கூட்டங்களுக்கும் ஒவ்வொரு திருச்சபைகளுக்கும் தேவனிடத்திலிருந்து தான் வார்த்தையை கொண்டு வந்து பேச வேண்டும். தேவன் சொல்லக்கூடிய காரியத்தை தான் பேச வேண்டும். ஆகவே இந்த வசனத்தை வாசிக்கும் போது நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோட அதிலே பெருகுவீர்களாக. 9வது வசனம். For in him dwells all the fullness of the Godhead bodily, and you are complete in him, who is the head of all principality and power. அதற்கு முந்தின வசனத்தையும் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாயும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாயும் அவருக்குள்ளே நடந்து கொள்ளுங்கள். இப்போ உலகத்துக்குள்ள இல்லை, நம்முடைய மாம்சத்துக்குள்ள இல்லை. அங்க தெளிவா சொல்லப்பட்டிருக்குது, நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகியும். வேர் கீழே ஆழத்துல போகணும். இது நிறைய சத்தியங்கள் இருக்கு அந்த வேரை பற்றியே ஒரு செய்தி கூட நாம கொடுக்கலாம். அது எப்படி அந்த மரத்தை செழிப்பாக்குது. இப்போ வேர் கொண்டவர்களாகியும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகியும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்திலே அதுல பெருகுவீர்களாக. ஆமென். அப்படி பெருகினாதான் எங்க போய் சேர முடியுங்க, நிச்சயத்திற்குள்ள போக முடியும். இல்லை என்று சொன்னால்
நித்திய ஆக்கினைக்குள்ளே தான் போய் சேர முடியும். அவருக்குள் நடந்து கொண்டால் நித்தியத்திற்குள் கர்த்தர் நம்மை கொண்டு போவார் என்பதற்கு எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அப்போ இந்த பகுதியிலும் ஏராளமான வசனங்களை நாம் தியானித்திருக்கிறோம். ஆண்டவர் துல்லியமாய் அநேக காரியங்களை பேசுகிறார். தேவனோடு கூட நடக்கவும் தேவனோட வாழவும் நம்மை நாமே அர்ப்பணித்துக் கொள்ளும் போது அவர் தம்முடைய கிருபைகளை நம்முடைய வாழ்க்கையில விளங்க பண்ணி வழிநடத்துவதற்கு அவரே உண்மையுள்ளவராக இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் நாம் நடப்பதற்கு கவனமாக இருக்க வேண்டும். நித்திய ராஜ்யத்துக்கு நேராய் நாம் நடத்தப்படும் போது இந்த உலகத்தின் காரியங்கள் எல்லாம் கூட சேர்த்து ஆண்டவர் தந்து நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். தன் நேரங்களை ஒதுக்கி நம் மத்தியில் வந்திருக்கிற போதகருக்கு என்னுடைய நன்றி சொல்லுகிறேன். ஏராளமான காரியங்களை இந்த நாட்களிலே வேதத்தில் வாசித்திருக்கிறோம். இன்னும் அநேக காரியங்களை உங்களோடு கூட தியானிக்க கர்த்தர் உதவி செய்வார். அடுத்த பகுதியில் அவைகள் எல்லாம் பார்க்க போகிறோம். எனவே இந்த நிகழ்ச்சி பார்க்கிற நீங்கள் தேவனோட நடக்கவும் தேவனோட வாழவும் உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். தீமையான வழிகளை விட்டு விலகுங்கள். நித்திய வாழ்க்கையின் மீது நோக்கமாயிருங்கள். அவர் தம்முடைய பிரசனங்களை உம்முடைய வாழ்க்கையில விளங்க பண்ணுவார். அடுத்த பகுதியில் சந்திக்கிற வரை வருக தாமதிக்குமானாலும் உங்களை நிச்சயமா சந்திப்போம். உயிரோடு இருந்தால் கட்டாயம் நிச்சயமா சந்திப்போம். அதுவரை நாங்கள் உங்ககிட்ட விடை பெறுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.